Hi everyone, welcome to Learn with Rans. இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட்ஸ் முடிச்சுட்டு அதோட எக்ஸசைஸ் 1.3ல ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 1.3ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் லெட் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. XY வந்து பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். அப்புறம் ஒய்க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 2x அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறமா டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அது ஒரு அந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த கிவன் இதை எழுதிக்கிட்டேன். XY பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் n, y is equal to 2x இதெல்லாம் நம்ம வந்து எழுதிக்கிட்டோம். இது இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது, 1லேருந்து ஆரம்பித்து எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ x is equal to என்னது 1, 2, 3, 4 அப்படி கோஸ் ஆன் அப். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஆரம்பித்து கோஸ் ஆன் இன்ஃபினிட்டாக. அதுமாதிரி ஒய்யும் அதே மாதிரி 2x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு கண்டிஷனும் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த எக்ஸு ஒய் இது ரெண்டுக்குலையுமே வந்து 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு கோஸ் ஆன் அது அப்படி போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ஒய்க்குள்ள ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு வேளை எக்ஸ் வந்து 1ஆக இருந்ததுன்னா 2 × 1 2, எக்ஸ் வந்து 2ஆக இருந்ததுன்னா 2 × 2 4, 3ஆக இருந்ததுன்னா 2 × 3 6. அதே மாதிரி நம்ம வந்து கோஸ் ஆன் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத நம்ம இங்கே ரிலேட் பண்ணலாம். 1 x1னா இங்கே 2, x2னா இங்கே 4, அந்த மாதிரி இட் கோஸ் ஆன். சரியா? ஸோ தேர்ஃபோர் இப்போ வந்து இந்த இதை ரிலேஷனில் எப்படி காமிக்கிறோம், 1, 2, 2, 4, 3, 6, 4ஆக இருந்தால் 8 வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி அது வந்து இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும், கோஸ் ஆன் அப்படின்னு சொல்லி போட்டுருட்டோம். சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன்னா என்னது, ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்ஸில் உள்ளது எல்லாமே டொமைன் தான். ஸோ டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னது, எஃப் which is equal to ஒரு ப்ராக்கெட் போட்டு அந்த இதை அப்படியே 1, 2, 3, 4, 5, 6 கோஸ் ஆன் போட்டுற வேண்டியதான். கோடொமைனா அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே வந்து, ஸோ இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறதுனால கோஸ் ஆன் அப்படின்னு போட்டுடலாம் 1, 2, 3, 4. அதுக்கப்புறமா ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச்னால் என்னது, அது வந்து எதெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸில் வருதோ. ஸோ 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த ஈவன் நம்பர்ஸாக அன்எண்டிங்காக போகும். அப்புறம் ஃப்ரம் த அபவ் இட் ஷோஸ் தட் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு யூனிக்கான இமேஜ் வந்து ஒயில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃப்ரம் த அபவ் இட் ஷோஸ் தட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எக்ஸ் ஆர் ஹேவிங் யூனிக் இமேஜ் இன் ஒய். அப்படின்னா இது என்ன, இந்த ரிலேஷன் என்னது, ஒரு ஃபங்க்ஷன். யூனிக்கான ஒரு இமேஜ் கிடச்சிதுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். சரியா? அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு 3, 4, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் இந்த ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஃபங்க்ஷனா, அது நேச்சுரல் நம்பர்ஸில் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, x² + 1. ஸோ இந்த எக்ஸை வந்து அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு அது நேச்சுரல் நம்பர்ஸான்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணுறது எப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக f3, அதாவது x is equal to 3. ஸோ f of 3 is equal to அந்த x இருக்கிற இடத்துல இந்த 3 போடணும். x² இருக்கா, அதில் வந்து 3² போட்டுட்டு +1 அப்படியே போட்டுற வேண்டியதான். 3 × 3 9 +1 10. அந்த 10 என்னது, நேச்சுரல் நம்பரா? எஸ், பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். அதே மாதிரி அடுத்து 4, x is equal to 4, அதாவது f of 4 is equal to அந்த x² + 1ல் 4² +1 அப்படின்னு சொல்லி போடணும். 4 × 4 என்னது, 16, 16 + 1 17. 17 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸா? ஆமாம், 17 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். அப்புறம் எஃப் ஆஃப் 6 அடுத்த எக்ஸ் செட்டில் 6² + 1, 6 × 6 36 + 1 37, 37 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்புறம் 8,
8 square plus 1. 8 into 8 என்னது 64 plus 1 65. So 65 natural numbers தான். So அது natural numberங்கிறத பார்த்துட்டு அந்த ரிலேஷனை நம்ம எழுதுகிறோம். ஸோ 3னா 17, 4னா 3னா 10, 4 17, 6 37, 8 65. இதுதான் வந்து அந்த ரிலேஷன்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த எல்லா எலமெண்ட்ஸுமே ஒரு யூனிக்கான இமேஜ் தான் இருக்குது அப்படி தானே. அந்த இமேஜ் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. அது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ சின்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹேவிங் நேச்சுரல் நம்பர் n as யூனிக் இமேஜ் அப்படின்னா என்னது, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா ஒரு ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு என் அப்படின்றது ஆன்சர் கரெக்டாக எடுத்து எழுதுறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம பண்ணிடணும். அடுத்து தேர்ட் ப்ராப்ளம். அதில் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் கொடுத்துருக்காங்க, x² - 5x + 6ன்னு. அதில் ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து -1. ஸோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அப்படியே நம்ம மேலே உள்ளது x² - 5x + 6ன்னு எழுதிட்டு அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஸோ x²ல் -1² -5xல் அந்த எக்ஸுக்கு பதிலாக -1. ஸோ -1 into -1 1. அப்புறம் இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால அந்த 5 + 5 ஆயிடுது, +6 அப்படியே போட்டால் 12. ஸோ எஃப் ஆஃப் -1 வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 2. அதில் வந்து எஃப் ஆஃப் 2a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2a அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் எஃப் ஆஃப் 2a is equal to 2a x²க்கு பதிலாக 2a the whole square. அப்புறம் -5 into 2a அதெல்லாம் ப்ராக்கெட்டில் போட்டுருணும் ஃபஸ்ட் தெளிவாக. அதுக்கப்புறமா இந்த 2a² அப்படின்னா 2ஐயும் 2 தடவை மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 into 2 4, அந்த a into a². அடுத்து -5 into 2a. அப்போ -5 into 2 ப்ளஸ் -10. அந்த a அப்படி போட்டுட்டு +6 அப்படி போட்டுரும். ஸோ இதுதான் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து தேர்டு எஃப் ஆஃப் 2. அப்போது 2² x²க்கு பதிலாக 2² -5 into 2 + 6. ஸோ என்னது 4 -10 + 6 எல்லாம் சால்வ் பண்ணால் 0. ஏன்னா -10 இருக்குது +10 இருக்குது. சரியா? அடுத்து என்னது, ஸோ எடுத்து எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் 2 is equal to 0. அடுத்து என்னது, அடுத்து வந்து ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து எஃப் ஆஃப் x - 1 எஃப் ஆஃப் x - 1 அதுதான் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். x²க்கு பதிலாக x - 1 the whole square, 5 -5 அப்படி போட்டுட்டு எக்ஸுக்கு பதிலாக x - 1 + 6. இந்த x - 1 the whole square வந்து a² - b the whole square ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். a² - 2ab + b² அந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்புறம் -5 உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணி -5x + 5ன்னு போட்டு அந்த 6 அப்படியே எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த காம்பனன்ட்ஸ் x² வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறது, அதுக்கப்புறம் எக்ஸோட காம்பனன்ட்ஸை எழுதுறது, அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட்ஸ் எழுதுறது, அந்த மாதிரி எழுதணும். x²ல் ஒன்று தான் இருக்குது. -2x -5x வந்து -7x. அதுக்கப்புறமா +1 +5 +6 இது 3 ஆட் பண்ணால் 12 வரும். கன்ஃபியூஷன்ஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த கான்ஸ்டன்ட்ஸ் எழுதணும். எஃப் ஆஃப் x - 1 வந்து இப்போ மேலே உள்ளதை திரும்ப எடுத்து நம்ம எழுதுறோம். எல்லாமே எடுத்து எழுதுறது பெஸ்ட்டு. ஸோ வந்து அந்த எதுக்கும் ஒரு பென்சில் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். ஓகே, ஸோ இன்றைக்கி 3 ப்ராப்ளம்ஸ் 1.3ல் பார்த்துட்டோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.